ஒரு மனிதன் வாழ்க்கையில வெற்றி அடையணும்னா, அவன் சில வழிகள பின்பற்றணும். ஆனா, சில பேரு அப்படி இல்ல. அவங்க தங்களுக்கே விதி உருவாக்குவாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் தான் தாஸ். தாஸ் ஒரு சாதாரண மனிதன் இல்ல. அவனோட வேலை மக்கள கடத்துறது. ஆனா, அது ஒரு கிரைம்ன்னு அவன் நெனைக்க மாட்டான். அது ஒரு பிசினஸ்ன்னு தான் நெனைப்பான். தாஸ் தனியா இத பண்ண மாட்டான். அவனுக்கு ஒரு இமேஜினரி கேர்ள் ஃபிரெண்ட் கூட இருக்கு. அவளோட பேசுவான். அவளோட தான் ஆலோசனை பண்ணுவான். அவனுக்கு அது ரொம்ப சாதாரணம். ஒரு நாள் வேலை இல்லாம சுத்துற 3 பேரு. சேகர், பகவதி, கேசவன். அவங்க வாழ்க்கை முழுக்க ஃபெயிலியர். எதுலயும் செட்டில் ஆகல. ஒரு நாள் சான்ஸா டாஸ சந்திக்கிறாங்க. முதல் தடவையிலேயே தாஸ் அவர்கள கவனிக்கிறான். அவங்க யூஸ்லெஸ் இல்லன்னு புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் டாஸ் சொல்றான், "நான் ஒரு பிசினஸ் பண்றேன். நீங்க ஜாயின் ஆகுறீங்களா?" ன்னு அவங்க கன்ஃப்யூஸ் ஆகுறாங்க. "என்ன பிசினஸ்?" ன்னு கேக்குறாங்க. தாஸ் சிரிச்சுக்கிட்டு சொல்றான், "கிட்னாப்." முதலா அவங்க பயந்துடுறாங்க. ஆனா, வேலை இல்லாம அலையுற நிலை, பணம் தேவை. அதனால அவங்க அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தாஸ் அவர்களுக்கு சில ரூல்ஸ சொல்லிக் கொடுப்பான். இந்த பிசினஸ்ல சர்வைவ் ஆகணும்னா, இந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ன்னு ரூல் 1, பெரிய பணக்காரரை டார்கெட் பண்ணக்கூடாது. ரூல் 2, பாலிடிக்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடாது. ரூல் 3, பெண்களை கிட்னாப் பண்ணக்கூடாது. ரூல் 4, வயலன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ரூல் 5, முக்கியமா ஈகோ வரக்கூடாது. இந்த ரூல்ஸ் தான் அவர்களோட வாழ்க்கைய காப்பாத்தும் அல்லது அழிக்கும். அதுக்கப்புறம் அவர்களோட முதல் மிஷன் ஆரம்பிக்குது. ஒரு சாதாரண மனிதனை டார்கெட் பண்றாங்க, பிளான் பண்றாங்க, ட்ராக்கிங் பண்றாங்க. ஒரு நாள் அவன கடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு கால் பண்றாங்க. உங்க வீட்ல இருக்கிறவரை நாங்க கிட்னாப் பண்ணியிருக்கோம். ஆனா, அங்க இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் அவர்கள ஷாக் ஆக்குது. அந்த கால் பண்ணினதுக்கு அப்புறம் டாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியது என்னன்னா, அங்கிருந்து அழுகை வரும், பயம் வரும், எங்கள் மனிதரை விடுங்கன்னு பெக்கிங் வரும். ஆனா, அங்க இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் முழுக்க வேற மாதிரி இருந்தது. சரி, எவ்வளவு பணம் வேண்டும் ஒன்னு கூட கேட்கல. அதுக்கு பதிலா அவனை நீங்கவே வச்சுக்கோங்க அன்னு பேசுறாங்க. அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் டாஸ் டீம் முழுக்க கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. சேகர் முகத்துல டவுட். பகவதி சிரிச்சுக்கிட்டு, நம்ம தான் ஏமாந்துட்டோம்னு தோணுது ன்னு சொல்றான். கேசவன் கொஞ்சம் டென்ஷன் ஆகுறான். இது சரியா இல்ல, ஏதோ தவறு நடக்குது ன்னு சொல்றான். ஆனா தாஸ் மட்டும் காமா இருக்கான். அவன் சின்ன சிரிப்போட சொல்றான், இதுதான் வாழ்க்கை, எப்பவும் பிளான் மாதிரி நடக்காது ன்னு. அதுக்கப்புறம் அவங்க அந்த கிட்னாப்டு பையனுக்கா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் கூட பேசுறாங்க. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? என்ன விடாதீங்க ன்னு தான் கேக்குறான். அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. ஏன் ன்னு கேக்குறாங்க. அவன் மெதுவா சொல்றான், நான் வீட்டுக்கு போனா என்னை யாரும் விரும்ப மாட்டாங்க ன்னு. அந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துல ஒரு சும்மா சைலன்ஸ் உருவாக்குது. சேகர் மனசுக்குள்ள யோசிக்கிறான், நம்ம தான் கடத்தினவங்க, ஆனா இவனுக்கு நாம தான் பாதுகாப்பா ன்னு. பகவதி இன்னும் காமெடி டோன்லயே பேசுறான், இது கிட்னாப் இல்லடா, அடாப்ஷன் மாதிரி இருக்கு ன்னு. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள கூட ஒரு உண்மை இருக்கு. டாஸ் அந்த சிச்சுவேஷனை அனலைஸ் பண்றான். அவன் பிரெயின் வேகமா வேலை செய்யுது. இந்த கேஸ்ல ப்ராஃபிட் வராது ன்னு அவன் டிசைட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் டீமுக்கு சொல்றான், இவனை சேஃபா விட்டுடலாம் ன்னு.
ஆனா அது அவ்வளவு ஈஸி இல்ல. ஏன்னா இந்த ஒரு மிஸ்டேக் அவர்களோட ஃபியூச்சரையே மாற்றப் போகுது. அந்த நேரத்துல தாஸ் ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கிறான். இந்த உலகத்துல சில பேரு கடத்தப்படுறதுக்காக பயப்பட மாட்டாங்க. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில இருந்தே தப்பிக்க முயற்சிப்பாங்க. அந்த ரியலைசேஷன் டாஸோட மைண்ட்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வருது. அந்த ஃபர்ஸ்ட் மிஷன் சக்சஸ் இல்ல. ஆனா ஒரு பெரிய லெசன் கத்துக் கொடுக்குது. சரியான டார்கெட் தான் முக்கியம் அன்னு. அதுக்கப்புறம் டாஸ் டீம் நெக்ஸ்ட் பிளான்க்கு ரெடி ஆகுது. இந்த தடவை அவங்க மிஸ்டேக் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஆனா அவங்க நெக்ஸ்ட் எடுத்த முடிவு தான் அவர்களோட வாழ்க்கைய முழுக்க கலங்க வைக்க போகுது. அந்த முதல் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் டாஸ் டீம் முழுக்க ஒரு லெசன் கத்துக்கிட்டாங்க. சரியான டார்கெட் தான் முக்கியம். அதுக்கப்புறம் அவர்கள் சில நாட்கள் எந்த வேலையும் பண்ணல. அமைதியா அப்சர்வ் பண்றாங்க. யாரை டார்கெட் பண்ணலாம், எந்த ரிஸ்க் இல்லாம எப்படி ப்ராஃபிட் எடுக்கலாம்னு டாஸ் மட்டும் தினமும் யோசிக்கிறான். அவனோட மைண்ட் எப்பவும் பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அவன் இமேஜினரி கேர்ள் ஃப்ரெண்டு கூட பேசுறான். நம்ம நெக்ஸ்ட் மூவ் பெர்ஃபெக்டா இருக்கணும். ஆனு ஒரு நாள் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த தடவை நம்ம ஒரு பெரிய டார்கெட் பண்ணலாம் ஆன்னு. அந்த வார்த்தை கேட்டதும் சேகர், பகவதி, கேசவன் 3 பேரும் ஒரே நேரத்துல ஷாக் ஆகிடுறாங்க. நம்ம ரூல்ஸ் அன்னு கேக்குறாங்க. டாஸ் சின்ன சிரிப்போட சொல்றான், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆனா சில சமயம் பிரேக் பண்ணணும் அன்னு. அது ஒரு வார்னிங் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஒரு மந்திரியின் மகன். இது சாதாரண விஷயம் இல்ல. இது ஒரு பெரிய ரிஸ்க். சேகர் பயந்து சொல்றான், இது டேஞ்சரஸ்டா அன்னு. பகவதி கூட சீரியஸ் ஆகிடுறான். இது நம்ம லெவல் இல்ல அன்னு. ஆனா டாஸ் மட்டும் கான்ஃபிடென்ட்டா இருக்கான். இந்த ஒரு வேலை நம்ம வாழ்க்கையே மாற்றும் அன்னு சொல்றான். அவன் பேசுறதுல ஒரு ஃபயர் இருக்கு. அந்த கான்ஃபிடென்ஸ் மற்றவங்களையும் கன்வின்ஸ் பண்ணிடுது. அதுக்கப்புறம் அவர்கள் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மினிஸ்டர் சன் எங்க போறான், எப்போ வர்றான், யாருடன் இருக்கான், எல்லாத்தையும் டீட்டெயிலா அப்சர்வ் பண்றாங்க. ஒரு நாள் அந்த ரைட் மொமெண்ட் கிடைக்குது. அவன் தனியா இருக்கிற நேரம். அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவங்க அவனை கடத்துறாங்க. இந்த தடவை அவங்க எக்ஸிகியூஷன் பெர்ஃபெக்ட். எந்த மிஸ்டேக்கையும் இல்லை. அதுக்கப்புறம் அவங்க சேஃப் இடத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த இடம் முழுக்க சைலன்ஸ். அந்த பையன் மட்டும் டென்ஷன்ல இருக்கான். தாஸ் அவனை காம் பண்றான். உனக்கு எந்த ப்ராப்ளமையும் வராது அன்னு. ஆனா அந்த பையன் கண்கள்ல ஒரு வேற மாதிரி ஃபியர் இருக்கு. அதுக்கப்புறம் அவர்கள் கால் பண்றாங்க. இந்த தடவை அங்க இருந்து வந்த ரெஸ்பான்ஸ் முழுக்க வேற மாதிரி. அங்க பேனிக், அங்க ப்ரெஷர், அங்க பவர். யார் நீங்கன்னு கேக்குறாங்க. டாஸ் சிரிச்சுக்கிட்டு சொல்றான், உங்க மகன் நம்ம கிட்ட இருக்கு அன்னு. அந்த ஒரு வார்த்தை அந்த வீட்டுல கலக்கம் ஏற்படுத்துது. இப்போதான் கேம் சீரியஸா ஆரம்பிக்குது. ஆனா அவங்கள் யோசிக்காத ஒரு விஷயம் நடக்குது. போலீஸ் என்ட்ரி. மினிஸ்டர் இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்றான். அவன் ஃபுல் பவர் யூஸ் பண்றான். அந்த ஒரு டெசிஷன் டாஸ் டீமிய முழுக்க ப்ராப்ளமுக்குள்ள தள்ளுது. இப்போ அவங்கள் சிச்சுவேஷன் கண்ட்ரோல்ல இல்ல. அவர்கள் செய்யும் ஒவ்வொரு மூவையும் அவர்களுக்கே டேஞ்சராக மாறுது. ஆனா டாஸ் மட்டும் இன்னும் கால்ம். ஏன்னா அவன் மைண்ட்ல இன்னும் ஒரு சீக்ரெட் பிளான் இருக்கு. அது என்ன பிளான், அது எப்படி அவர்களை காப்பாத்தும், அல்லது அவங்களை இன்னும் பெரிய ஆபத்துக்குள்ள தள்ளுமா?
2ஆம் பாதியில இன்னும் பெரிய ட்விஸ்ட் காத்திருக்கிறது. அத தெரிந்து கொள்ள நெக்ஸ்ட் வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.